கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேரம் அண்ணா அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 16வது அதிகாரம் 2வது வசனம். ரோமர் 16:22. ரோமன் 16:2. எந்த காரியத்தில் உங்கள் உதவி அவளுக்கு தேவையாய் இருக்கிறதோ அதிலே நீங்கள் அவளுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று அவளை உங்களிடத்தில் ஒப்புவிக்கிறேன். அவள் அநேகருக்கும் எனக்கும் கூட ஆதரவாய் இருந்தவள். இப்போ ஒரு சின்ன ஒரு காரியம் சொல்லி கொடுத்துறேன் உங்களுக்கு. அதாவது ரோமாபுரியிலிருந்து கெங்கரையா என்று சொல்லக்கூடிய ஒரு பட்டணம் எவ்வளவு தூரம்னா கிட்டத்தட்ட ஒரு 750 800 மைல், கிட்டத்தட்ட 1400 1600 கிலோமீட்டர். அப்ப யோசிச்சு பாருங்க, அவ்வளவு தூரம் இந்த சகோதரி போறாங்க. ஏன்னா இந்த கெங்கரையா எங்க இருக்குன்னா கொரிந்துக்கு பக்கத்துல இருக்கு. ஆனா இவங்க எங்க போறாங்க? இத்தாலியில இருக்கிற ரோமுக்கு போறாங்க. இது கிரேக்கத்துல இருக்கு. நீங்க பாத்துக்கோங்க எவ்வளவு பெரிய தூரம். இவங்க கடல் எல்லாம் கடந்து போனோம். அப்போ இவ்வளவு தூரம் போனோம். முதலாவது. ரெண்டாவது என்னன்னா, இவங்க இந்த கடிதத்தை எடுத்துட்டு போறாங்க. இந்த ரோமர்களுக்கு எழுதின நிருபத்தை எடுத்துட்டு போறாங்க. அந்த நாட்கள்ல யாரு கடிதத்தை எடுத்துட்டு போறாங்களோ அவங்க இந்த கடிதத்தை வாசிச்சு அவங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க, இதுதான் இந்த கடிதம். இப்ப அவங்க அந்த கடிதத்தை வாசிக்கும் போது கேட்கிறவங்களுக்கு சந்தேகம் இருந்தா இவங்க அதுக்கு பதில் சொல்லணும். ஏன்னா கடிதம் கொடுத்தரும் போதே அவங்களுக்கு அப்படிதான் சொல்லுவாங்க. அப்ப இங்க சொல்லும் போது அவர் என்ன எழுதாரு, முதல்ல அவங்க நல்லபடியா பெற்றுக்கொள்ளுங்க, அவளுக்கு என்ன உதவி இருக்கோ அதை செய்யுங்க. 2 காரியத்துக்காக அனுப்புறாரு. என்ன, அவளை நீங்க எப்படி என்ன மாதிரி ஏற்றுக்கொள்ளணுமோ அந்த மாதிரி ஏற்றுக்கொள்ளணும். அவளுக்கு என்ன உதவி செய்யணுமோ அதை அவளுக்கு உதவி செய்யணும். ஏன்னா மத்தேயு 10:40 ஆண்டவர் சொல்லிக்கும் போது கொடுத்தாரு, உங்களை ஏற்றுக்கொள்ளுகிறேன், என்ன ஏற்றுக்கொள்ளுகிறான். ஆனா இங்க சொல்லும் போது என்ன சொல்றாரு, அவங்களுக்கு எந்த காரியத்துல உதவி வேணுமோ. அப்போ இவங்க மோஸ்ட் லைக்லி இவங்க என்னவா இருந்திருக்கணும், ஒரு பிசினஸ் ஓனா இருந்திருக்கணும். எப்படி? ஏன்னா அவங்க இங்க இவ்வளவு தூரம் போறாங்கன்னா அவங்க ஏதோ ஒரு தொழில் பண்ணியிருக்கணும். அதுவும் இல்லாம அவங்க எல்லாவற்றையும் விட்டு இவ்வளவு தூரம் அவங்க பிரயாணம் பண்றாங்க. அப்ப அவங்களுக்கு என்ன, தங்குறதுக்கு ஒரு இடம் வேணும், அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு வேணும், அவங்களை எங்கேயாவது கூட்டு போகணும் வரணும்னா ஒரு ஆள் வேணும். அப்ப என்ன, அவங்களுக்கு நீங்க உதவி செய்யுங்க. அவங்க என்ன, அவங்க அநேகருக்கும் உதவியா இருந்தா எனக்கும் கூட உதவியா இருந்தாங்க, அநேகருக்கும் எனக்கு கூட. அப்ப உதவின்றது என்ன, எல்லா காரியங்கள்லயும் உதவிங்கிறது என்ன, அவங்க கொடுக்கறதா இருக்கட்டும், இல்ல அவங்களுடைய தலைமைத்துவமா இருக்கட்டும், அவங்க ஒரு தியாகமா செய்யக்கூடிய காரியமா இருக்கட்டும். ஏன்னா அந்த நாட்கள்ல இருக்கும்போது இவங்க இப்படி பண்ணணுங்கிறது மிக பயங்கரமான ஒரு காரியம். ஏன்னா ஒருத்தர் பாரத்தை நம்ம தாங்கி கொள்ளணும் அப்படின்னு சொல்லக்கூடிய காரியத்தை கலாத்தியர் 6வது அதிகாரத்துல நமக்கு ஏற்கனவே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லி கொடுத்திருக்கிறாரு. அது மாத்திரமல்ல, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழியத்துல அநேக சகோதரிகள் உதவி செய்ததை நம்ம லூக்கா 8வது அதிகாரத்துல 2-3வது வசனத்துல நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி இந்த சகோதரியும் இவ்வளவு பட்ட உதவி செய்யக்கூடியவங்களா இருந்ததை நம்ம பார்க்கிறோம். சரி, இந்த நாள்ல இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? ஒரு நிமிஷம் சிந்திச்சு பாருங்க. அந்த காலகட்டத்திலேயே இந்த கெங்கராயால இருந்து ரோமுக்கு வரைக்கும் இவ்வளவு தூரம் பிரயாணப்பட்டு போறதுக்கு ஒரு சகோதரி போறாங்க. இன்னைக்கு மாதிரி நம்ம கிட்ட விமானம் இருக்குங்க, நம்ம கிட்ட ட்ரெயின் இருக்கு, பஸ் இருக்கு, இல்ல வாகனம் இருக்கு. அந்த காலத்துல இதெல்லாம் கிடையாது. கழுதை இல்ல குதிரை தான். எவ்வளவு பெரிய ரிஸ்க் அவங்க எடுக்கக்கூடிய ஒரு காரியம் பாருங்க. ஒரு சகோதரி நம்மளால சிந்தித்து பார்க்க முடியுதா? என்னதான் அவங்க ஒரு வியாபாரம் பார்த்தாங்க, இல்ல ஒரு ட்ரேடுல இருந்தாங்கன்னா கூட எவ்வளவு பெரிய ஒரு இதை எடுத்துட்டு வர்றாங்க. அப்ப யோசிச்சு பாருங்க. இப்ப அப்போஸ்தலனாகிய பவுல் நம்ம இந்த ரோமுக்கு எழுதின நிருபத்தை நம்ம பார்த்தோம், இந்த 15 அதிகாரம் பார்த்தோம். எவ்வளவு ஆழமான அற்புதமான காரியங்கள் எழுதியிருக்கிறாரு. இந்த காரியங்கள் எல்லாம் அந்த சபைக்கு வாசிச்சு அவங்களுக்கு வரக்கூடிய சந்தேகங்கள், அவங்களுக்கு வரக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்லக்கூடிய அளவுக்குன்னா அவர் எந்த அளவுக்கு இந்த சகோதரிய அப்போஸ்தலனாகிய பவுல் நம்பி இருக்கணும். அதனாலதான் என்ன சொல்றாரு, நீ என்ன பண்ணு, அவங்களுக்கு என்னென்ன உதவி வேணுமோ, என்னென்ன வகையில உதவி செய்யணுமோ நீங்க உதவி செய்யுங்கன்னு சொல்றாரு.
அப்ப யோசிச்சு பாருங்களேன், உங்களுக்கு இருக்கிற எல்லா காரியங்களையும் உபயோகப்படுத்தி சுவிசேஷம் முன்னேறி செல்வதற்கு நீங்க உதவி செய்யக்கூடிய மக்களா இருக்கிறீங்களா? ஏன்னா இந்த பெபேயால் என்று சொல்லக்கூடிய பிபி சகோதரி என்ன பண்றாங்க, அவங்க தங்களுக்கு உண்டான எல்லா காரியங்களையும் கொடுத்து எப்படியாவது சுவிசேஷம் பரப்பி போகணுங்கிறதுக்கு அவங்க இவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுத்து இத்தனை 1000 கிலோமீட்டர் தந்து அவங்க என்ன பண்றாங்க, இந்த கடிதத்தை கொண்டு வர்றாங்க. எனக்கு அருமையானவர்களே, உங்ககிட்ட உள்ள எல்லா காரியங்களையும் பயன்படுத்தி நீங்க சுவிசேஷம் பரவுவதற்கு உதவியுள்ள மக்களா இருப்பீங்களா? மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, இது அந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரும் அவங்க வேலை பார்த்தாலும் சரி, தொழில் செய்தாலும் சரி, தங்களுக்கு உண்டான காரியங்கள், நேரம், பொருள், திறமை, தாளந்து எல்லாவற்றையும் உபயோகப்படுத்தி சுவிசேஷம் பரம்புவதற்கு இவர்கள் உதவியாய் இருக்க இவர்களுக்கு கிருபை பாராட்ட வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் வல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நாளை காலை தினசரி தியானத்தில் சந்திப்போம். குட் நைட்.